ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மண்டபம் தூண்டில் பகுதிக்கு தூண்டில் போட வந்திருக்கோம். இங்க பாருங்களேன், அழகா படகுகள் கடலை கிளம்பிருச்சு. அப்படியே காட்டுறோம் பாருங்க. படகுகள் அப்படியே படகு கடலை கிளம்பிருச்சு. நம்ம நண்பர்கள் அப்படியே தூண்டில் போட வந்திருக்காங்க. இது ஃபேவரட் பிஷிங் ஸ்பாட்டு. இந்த பஸ் ஸ்பாட்டு நான் காட்டுறோம் பாருங்க. இது எங்க பகுதி மண்டபம் நார்த்து சட்டி. இது நார்த்து தூண்டில் வலைன்னு சொல்லுவோம். இது தூண்டில் போடுறதுக்கு ஒரு அருமையான இடம். வாங்க தொடர்ச்சியா பார்க்கலாம் என்ன மாதிரியான இறைய குத்தி தூண்டில் போடுறாங்கன்னு. இப்போதைக்கு 2 பேர் வந்திருக்கோம். என்ன என்ன இறைய பயன்படுத்தி தூண்டில் போடுறாங்கன்னு அப்படியே வரிசையா பாருங்க. வாங்க. இந்த இடம் இது தூண்டில் வலைக்கு உள்ள இருக்கு. இந்த பகுதி தூண்டில் பகுதிக்கு உள்ள இருக்கனால இது தூண்டில் பகுதிக்கு வெளிப்பகுதி. உங்களுக்கு தெரியும், பக்கத்துலேயே பான் பாலம் தெரியுதா? பான் பாலம். இது ஏரியா கரைப்பகுதி. இந்த உட்பகுதியில வந்துகிட்டு கலவா, பாறை மீன்கள், விலை மீன்கள் அதிக அளவுல இருக்கு. இந்த கத்தல் பகுதியில குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த விலை மீன்கள் விலை மீன்களும் கலவா மீன்கள் அதிகமா இருக்கு. கலவா மீன்கள் நல்லா காஸ்ட்லியான விலைக்கு போகும். கொஞ்சம் அதிக விலைக்கு போகக்கூடியது கலவா மீன்கள் தான். கலவா மீன்கள் மேக்சிமம் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம ஆளுக்கு சாப்பிட்றது ரொம்ப ரேட்ட. மெடிக்கல் வேலியேஷன் உள்ள இந்த கலவா மீன்கள் மேக்சிமம் அரபு நாடுகளுக்கு தான் போவேன். வாங்க கண்டிப்பா பார்ப்போம். தூண்டில் போடுறதுக்கு நல்ல இடத்த அப்படியே செலக்ஷன் பண்ணி போக்கிருக்காங்க. இந்த பகுதியில் கொஞ்சம் சேர்கள் இருக்கனால, சேர்களும் பாறைகள் இருக்கனால கொஞ்சம் கலவா மீன்கள் அதிகமாக போடுறேன். அண்ணா ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாப்ல. வாங்க இதுல போட்டு வாங்க. நான் அங்க போறேன், அதுல போட்டுக்கிட்டு இருக்கேன். போடு. அண்ணா ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாப்ல. எடுத்துட்டு போங்க. அண்ணன் ஒரு நல்ல இடத்துல போட்டாப்ல. நண்பன் அவனோட ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல தான் எப்பயுமே அவனுக்கு மீன் கிடைக்கும். அந்த இடத்த நோக்கி போய்க்கிருக்கான். வாங்க தொடர்ச்சியா என்ன இறை போட்டு மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். அநேகமா இன்னைக்கு சூட மீன்கள் கரைப்பகுதி தான் இது. இதுல இந்த அவளி மீன்கள் சொல்லுவோம். அந்த மீன்கள் பாருங்க எவ்வளோ அப்படியே பக்கத்தில் நிற்கிதுன்னு. இந்த மாதிரியான மீன்கள் தூண்டிலில் கிடைக்காது. ரொம்ப ரேராக தான் மாட்டேன். தெரியுதா? இந்த மீன்கள் தூண்டிலில் ரொம்ப சிரமம் தான் ஓடுதுன்னு. இந்த கரைப்பகுதி ஃபுல்லாமே இந்த மீன்கள் தான் இருக்கு. ஆனால் அதை தூண்டில் போட்டு பிடிக்கிறது ரொம்ப சிரமம். இந்த துறைமுக பகுதியில் இன்றைக்கி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். அதை பாருங்கள் கண்டினியூவாக. என் நண்பன் வந்திருக்கான். தூண்டில் போட்டு என்ன இறைய போட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக பாருங்கள். மேக்ஸிமம் இன்றைக்கி மீன் கிடைக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஒரு கலாயாச்சும் தூக்குறோம் கண்டிப்பாக. சூரியமண்டல தூண்டில பற்றி மாட்டேன் போடு. தட்டி போயிடுச்சா? அப்படி எடுத்துட்டா பக்கத்துல வந்து போச்சுப்பா. முடிக்கிறதுக்கு சொல்லி இன்ஸ்டாப்ல மாசம் இன்னொரு மீனை பிடிச்சி அது சரி. அது சோடிய பண்ணிட்டு போகலாம். வந்துட்டு போச்சு. மாசக்கிழமை ரொம்ப நேரமா தூண்டில் போட்டு பார்த்து மீன் ஒன்றும் மாட்டல. பாருங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. 2 பேருமே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நீரோட்டம் ரொம்ப டிமாண்டா இருக்கான். கடலோட நீரோட்டம் பாருங்க. அலையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலே என்னை கிளம்பிட்டாங்க.
இத்தனை மணி 5 மணில இருந்து போட ஆரம்பிச்சோம். 5 மணிக்கு போட ஆரம்பிச்சோம். இந்த பாருங்க ஏற்றிருச்சு. இவ்வளவு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நாங்க தூண்டில் போட்டிருக்கோம். ஒரு மீன் கூட மாட்டல. கலவா மீன்கள் எப்பயுமே நல்லா மாட்டேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீரோட்டம் ஏதோ வித்தியாசமா இருக்கும், நீங்க மாட்டல. அதனால 2 மீனவர்களுமே வந்து தூண்டில் மீனவர்கள் வந்து பெருங்கையோடு தான் கரையை திரும்புறாங்க. நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு கடல் வட்டு ஓடி போயிருக்கணும் பாருங்களேன். கரைப்பகுதி ஃபுல்லாமே வட்டுதான். இது வந்து தூண்டிலோட உள்பகுதி. மேக்ஸிமம் கடல் போயிருச்சு. விசைப்படகுமே கடலுக்கு போயிடுச்சு. இது வந்து நாட்டுப்படகு வந்து கரைப்பகுதிக்கு இந்த உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுறது